ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரீனை பார்த்தோன்னே நீங்கள் வந்துட்டு ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் எதை பற்றின வீடியோன்னு. ஆமாம், ஒரு ஹார்ட்வேர் டிவைஸை பற்றின வீடியோ தான். ஆமாம், நம்ம வீட்டு எல்இடி டிவியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அந்த ஆர்கேஎம்சி அந்த ஆப் பக்கத்தில் உள்ளே உட்காந்துட்டு யாரோ டார்ச் அடிக்கிற மாதிரியே ரெண்டு இடத்துல டாட்டாக ஒயிட் கலரில் இருக்குது. அதே மாதிரி அந்த ரைட் சைடு பாட்டம் கார்னரில் பார்த்தீங்கன்னா அது ஃபங்கஸ் வந்த மாதிரி பிளாக் கலரில் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம டிவியை கழட்டியாச்சு. ஆப்ரேஷன் தேட்டரில் பேஷண்ட்டை படுக்க வச்ச மாதிரி அப்படியே டிவியை படுக்க வச்சிட்டோம். ஸோ இந்த டிவியை வந்துட்டு வீட்டில் கழட்ட போகிறோன்னு தெரிஞ்சோடனே என்னோடய டாட்டர் சனுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. நம்ம வீட்டு டிவியை வந்துட்டு கழட்ட போகிறோன்ட்டு ரொம்ப ஆர்வமாக என் பக்கத்துலேயே சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. ஓகே, டிவியை படுக்க வச்சாச்சு. பேக் பேனலை வந்துட்டு அன்ஸ்க்ரூ பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு அதை ஸ்க்ரூ எல்லாத்தையும் ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு ஸ்க்ரூ எல்லாத்தையும் வந்துட்டு லூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஒர்க்கு பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னாக்க நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் எக்ஸ்பர்ட் ஆள் இல்லை அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் இருந்தால் மட்டும் இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்க. இல்லைனா வந்துட்டு இதை டச் பண்ணாதீங்க. இல்லைனாக்க நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸு. இதில் வந்துட்டு சின்ன வந்துட்டு விஷயங்கள் இருக்கும், மைன்யூட்டான விஷயங்கள். ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட அது ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஐ மீன் வந்துட்டு ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம பேக் பேனல் ரிமூவ் பண்ணிட்டோம். அப்படியே மெதுவாக அந்த ஸ்பீக்கரை வந்துட்டு அன்பிளக் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அந்த டிஸ்பிளேவோட போர்ட்டு கனெக்ட் ஆகிருக்கு. அதை வந்துட்டு அந்த ஷிப்பை வந்துட்டு லைட்டாக அப்படியே டாப்பில் மூவ் பண்ணி விட்டுட்டு அந்த ஷிப்பை வந்துட்டு எடுத்து விட்டுறலாம். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்க்ரீன் கார்னரில் சைடில் அந்த பிளாஸ்டிக்கில் வந்துட்டு ஒரு பேனல் வச்சுருப்பாங்க, பிளாஸ்டிக் பேனல். அதுதான் வந்துட்டு அந்த ஸ்க்ரீனையும் இந்த பேக் பேனலையும் வந்துட்டு ஸ்ட்ரிப்பாக பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்துட்டு எல்லாமே லாக் டைப்பு தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த லாக்கை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் பேனலை வந்துட்டு வெளியில் எடுத்துடலாம். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அந்த பிளாஸ்டிக் பேனல் எடுக்கும்போது எல்லா டிவிலையும் பாட்டமில் ஒரு 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ வந்துட்டு அன்ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லை அப்படின்னாக்கா ரொம்ப மைன்யூட்டான லாக்காக இருக்கும். ரொம்ப ஹார்டாக பிஹேவ் பண்ணிங்கனாக்கா டக்குன்னு உடஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப வந்துட்டு அசம்பிள் பண்ணும்போது கஷ்டமாயிடும். ஓகே, அந்த பேனல் எடுத்தாச்சு. இதுதான் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேவை அப்படியே மெதுவாக எடுத்து அந்த சைடில் விட்டுக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரிப்பு அந்த கனெக்டர் வந்துட்டு கட் ஆகாமல் பார்த்துக்குங்க. அந்த சைடு அந்த லெவலுக்கு ஏதாவது வந்துட்டு ஒரு கிளாத்தோ இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு அப்படியே நீட்டாக எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, ஒயிட் ஸ்க்ரீனு. அதுக்கு ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரேமையும் அதே மாதிரி வந்துட்டு அந்த லாக்கை வந்துட்டு ரிலீஸ் பண்ணி மெதுவாக எடுத்தாச்சு. ஓகே, ஃபைனலாக இந்த ஃபில்மை எடுத்தாச்சு. இந்த ஃபில்மில் இந்த கீழே பார்த்தீங்கன்னாக்க பிளாக்காக இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ஒரு கொலின் வச்சு ஒரு நல்ல கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க நீட்டாக. ஸோ இந்த ஃபிலிம்க்கு நேம் வந்துட்டு பொலாரைஸ்டு ஃபிலிம்னு சொல்லுவாங்க. அதனோட ஒர்க் என்னன்னாக்க அந்த பேக்ரவுண்டில் இருக்க லைட்டை வந்துட்டு எல்லா இடத்துக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணும். அதுதான் அதனோட ஒர்க்கு. ஸோ அதுக்கப்புறம் கீழே அந்த எல்இடி பேனலில் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக்காக இருக்குது. ஸோ அதை எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அந்த லைட் தெரிஞ்சுன்னு பார்த்தீங்க இல்லையா, அந்த லைட்டுக்கு உள்ள டாட்டாக அந்த ஒயிட் லைட்டு தெரிஞ்ச காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எல்இடி லேம்ப்க்கு மேலேயும் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்துட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு பிரைட்டாக டேரெக்டாக அடிக்காமல் கொஞ்சம் மைல்டு லைட்டிங் கொடுக்கும். ஸோ அதுக்காக ஸோ அது எல்லாமே வந்துட்டு கலண்டுருச்சு. ஐ மீன் வந்துட்டு அந்த கம் போட்டு ஒட்டி வச்சுருந்தாங்க, அது எல்லாமே விழுந்துருச்சு. அதனால தான் உள்ளே வந்துட்டு லைட்டிங் எஃபெக்ட் தெரிஞ்சுது. இப்போ அது எல்லாமே அந்த பட்டன்ஸ் வந்துட்டு நாங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த டைம் லாக்டவுன் அப்படின்றதுனால எதுவும் வெளியில் வாங்க முடியல. ஸோ எங்ககிட்ட இருந்து செல்லோ டைப் வச்சுட்டு அப்படியே அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, எல்லா பட்டனையும் வந்துட்டு என்ஷூர் பண்ணிக்கிறேன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு. ஈவன் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் கூட எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப செல்லோ டைப் வச்சுட்டு எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. ஓகே, ஒரு வழியாக எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எல்லாமே கிராஸ் செக் பண்ணிக்கிறேன் ஏதாவது லூஸாக இருக்கான்ட்டு. எதுவுமே இல்லை, கரெக்டாக இருக்குது.
ஸோ அடுத்து ஃபில்ம் எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஃபில்ம் க்ளீன் பண்ணியாச்சு பக்காவா. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ஃபில்ம் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் திக்காக இருந்தது. இது நான் யூஸ் பண்ணுற பிராண்டு இது சாம்சங் பிராண்டு. ஸோ ஒவ்வொரு டிவிலையும் மாறலாம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஷீட்டு திக்காக இருந்துச்சு. இது செகண்ட் ஒன் வந்துட்டு தின்னாக இருக்குது. ஸோ இது என் டாக்டர் எடுத்து வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டால் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து ஷீட் வச்சதுக்கப்புறம் டிஸ்பிளே எடுத்துகிட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு டைம் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அவங்க வச்சதுக்கப்புறம் நான் ஒரு டைம் என்ஷூர் பண்ணிட்டேன் கரெக்டாக வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் வந்துட்டு ஒரு லாக் மாதிரி இருக்கும். அதில் போய்ட்டு கரெக்டாக ஷீட்டிங் ஆகணும். ஷீட்டிங் ஆச்சுன்னா தான் எல்லாமே பக்காவாக உட்காரும். இல்லை அப்படின்னாக்கா அது வேரியேஷன் ஆகிடும். ஓகே, ஃபைனலாக டிஸ்பிளே எடுத்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் ஆன் பண்ணி பார்த்துக்கிட்டேன் லைட்டிங் வந்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுதான்ட்டு. எந்த பிளாக் இதுவும் எஃபெக்ட்டும் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. இப்போது அந்த ஷீட்டுக்கு மேலே ஒரு ஃப்ரேம் கட்டணும் இல்லையா, அந்த ஃப்ரேம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது ஷீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேமு, அதுக்கப்புறம் தான் டிஸ்பிளே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஃபைனலாக ஒரு ஃப்ரேம் வரும். ஸோ ஷீட்டுக்கு மேலே இருக்கிற ஃப்ரேம் வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அது லாக் டைப் தான். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா டக்குன்னு லாக் ஆகிடும். ஸோ அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும், லாக் ஆகிற ஃபீலு. ஸோ அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆக வரைக்கும் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓகே, ஒரு வழியாக ஷீட்டோட ஃப்ரேம் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு நான் டிஸ்பிளே எடுத்துகிட்டு சீட் பண்ணிக்கிறேன். ஓகே, மேலே லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணிட்டு பாட்டமில் 3 ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்ணோம், அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு அந்த ஃப்ரேம் டிவிக்கு மேலே வர அந்த பிளாஸ்டிக் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அந்த பார்டர் ஃப்ரேம், ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுவும் வந்துட்டு அந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நானும் பெரிய எலக்ட்ரானிக் எக்ஸ்பர்ட்டு கிடையாது. பேசிக்காக நான் ஒரு எலக்ட்ரானிக் கிராஜுவேட்டு. ஸோ அதில் எனக்கு விஷயங்கள் தெரிஞ்சதுனால நான் வந்து இந்த வேலையை செய்கிறேன். நீங்கள் எதுவும் நாலேஜ் இல்லாமல் இது எதுவும் நீங்கள் ஓப்பன் பண்ண வேணாம். ஏன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ பக்காவாயிடுச்சு டிவி. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். நீங்கள் உங்களுக்கு இதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுது அப்படின்னாக்க நீங்கள் டெஃபினட்டாக அதை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு எதுவும் செய்யாதீங்க. இது வந்து ரிஸ்கில் முடிஞ்சிடும். ஃப்ரேம் போட்டாச்சு. ஃப்ரேம் போட்டு ஓகே, இப்போ டிவி க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணிடலாம். ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணணும். ஸோ இன்னுமே வந்துட்டு அந்த லாக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரெஸ் ஆகலை. ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணிடலாம். ஜாக்கெட் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பேக் கவர் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். ஃபுல் டைட் பண்ண வேணாம், நார்மல் டைட் பண்ணிங்கனாவே போதும். ஏன்னா எல்லாமே வந்துட்டு ரொம்ப லேஸான மெட்டீரியல் தான். ரொம்ப ஹார்டாக பிஹேவ் பண்ணோம்னா டக்குன்னு உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஒரு வழியாக ஃபிட் பண்ணி நான் வால் மவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் அந்த ஃபங்கஸ் வந்துடுது, மற்ற எதுவுமே இல்லை. பக்காவாக இருக்குது. ஸ்க்ரீனு சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் முடிஞ்சால் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.